ஏன் ஆண்டவரை நாம் எப்பொழுதும் எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்கணும் என்றால், நாம் ஆண்டவரை நம்முடைய பள்ளத்தாக்கின் மத்தியில் துதிக்கும் பொழுது, நம்முடைய ஏமாற்றத்தின் மத்தியில் நாம் துதிக்கும் பொழுது, நம்மளுடைய நொறுக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தில் நாம் அவரை துதிக்கும் பொழுது, நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் பிரகடனப்படுத்துகின்றோம், என்னுடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளும் அவருடைய கரத்தில் தேவன் வைத்திருக்கின்றார். என்னுடைய கண்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காணாவிட்டாலும் எனக்குள் இருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும், நான் நம்பியிருக்கின்ற தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் நம்பியிருக்கின்ற தேவன் எனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவனுடைய வாழ்க்கையில நடப்பிப்பார் என்ற ஒரு விசுவாசம், அதுதாங்க நம்ம பிரகடனப்படுத்துகின்றோம். அதுதான் உலகத்தை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியம் நான் என்று சொல்லுவேன். ஏன்னா உலகத்துல எல்லாரும் இயற்கையாகவே நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷமா இருப்பார்கள், எல்லாம் கைகூடி வரும் பொழுது அவர்கள் சமாதானமா இருப்பார்கள். ஆனா தேவ பிள்ளைகளை பிரித்தெடுத்து வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான விசேஷம் இருக்கும் என்றால், தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை சார்ந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதில்லை, சூழ்நிலைகளை சார்ந்து அவருடைய சமாதானம் அவர்களுக்கு வருவதில்லை. அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய உறவில் இருந்துதான் அவர்களுக்கு வருகின்றது. அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கலனாலும் தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த ஊற்று, அந்த தேவனுடைய சமாதானம் எப்பொழுதும் பொங்கி கொண்டு வரும் பொழுது, அதுதான் நம்மளுடைய சமுதாயத்திலும் நம்மளுடைய உறவினருக்கு முன்பதாகவும் அது ஒரு சாட்சியாக நிறுத்தி வைக்கப்படுகின்றது. தேவனை எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்கின்றோம், தேவனை எப்பொழுதும் நாம் அவரை உயர்த்தி துதிக்கின்றோம். ஏனால் அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும், எல்லா துதிகளுக்கும், எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே தான் ஐயா. எனக்கு இந்த வாழ்க்கையில வேற எந்த ஒரு நன்மை நடக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாழ்க்கையில வேற எந்த ஒரு ஜெபம் கேட்கப்படனாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கின்ற தேவன் நன்மை செய்கின்ற தேவன், உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆகையால் அவர் எல்லா துதிக்கு பாத்திரராய் இருக்கின்றபடியால் என்னுடைய முழு பலத்தோடு கூட எப்பொழுதும் அவரை நான் துதிப்பேன், அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன்.